ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த யாருக்கெல்லாம் சொந்த வீடு அமையும், யாருக்கெல்லாம் கிடைக்கிறதுல தாமதமாகும், இப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பழனி ஞான தண்டாயுதபாணி வணங்கி இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த இந்த குருமார்களை வணங்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் நிறைய இடத்துக்கு இந்த வாஸ்து பார்க்க போகிறேன். வாஸ்து பார்க்க போகிற இடத்தெல்லாம் அவங்க முதல் கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் சார் எங்களுக்கு வாஸ்துப்படி வீடு அமையலை? ஒன்று, எல்லாம் எங்களுக்கு சொத்து இருக்குது, வீடு இருக்குது, நிறைய இடம் இருக்குது, ஆனால் எங்களுக்கு வீடு மட்டும் வாஸ்துப்படி அமையலை, எல்லாம் முரண்பாடாக இருக்குது. ஒரு சாரர். இன்னொரு சாரர், சார் எங்களுக்கு சொந்த வீடே அமையலை சார், எப்போ பார்த்தாலும் நாங்கள் வாடகை தான் சார் இருக்கிறோம், ஏன் சார் எங்களுக்கு சொந்த வீடு அமையலை, இதுக்கு எதாவது ஆன்சர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு சாரர். இன்னொரு சாரர், சார் எங்களுக்கு சொந்த நிலைமை இல்லை, நாங்கள் அப்புறந்தே 2 வாடகைக்கு இருக்கிறோம், போகியத்துக்கு இருக்கிறோம், இப்படி தான் நாங்கள் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாம் எங்கள் ஜெனரேஷன் இப்படி தான் வருது, இதில் என்ன சார் ரீசன் அப்படின்னு ஒரு சார் கேட்குறாங்க. அடுத்தது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் நல்ல ஜமீன் மாதிரி வாழ்ந்தாங்க, நல்ல சொந்த வீடு நிலத்தோடு வாழ்ந்தாங்க, ஆனால் எங்களுடைய ஜெனரேஷனில் தான் எங்களுக்கு அந்த நிலம் வீடெல்லாம் கிடைக்காம போச்சு, இதுக்கு என்ன தான் சார் காரணம், இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு மக்களோட கேள்விகள் இதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரி, இவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு வீடியோவில் போட்டோம்னா அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அந்த நவகிரக அதிபதிகள் 9 கிரகம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குள்ள யார் இந்த நிலத்தையும் வீடு இந்த சொத்து இந்த கண்ட்ரோலெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் தான் வராரு. ஏன் சார் செவ்வாய் பகவான் வராரு, அவருக்கு முன்னாடி என்ன அவர் பவர் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கு தான் சிறப்பு பார்வையாக 4ஆம் பார்வை கொடுத்துருக்காங்க. அதாவது 4, 7, 8ன்னு 3 பார்வை இருக்குது செவ்வாய் பகவானுக்கு. அதில் செவ்வாய் 7ஆம் பார்வை காமன், எல்லா கிரகத்துக்கும் இருக்கக்கூடியது. இவருக்கு சிறப்பு பார்வையாக 4ஆம் பார்வை கொடுத்துருக்காங்க. அப்போ செவ்வாய் ஒரு இடத்த தன்னுடைய 4ஆம் பார்வையை பார்க்கும். அப்போ ஜாதகத்திலே 4ஆம் இடம் தான் அவங்களுக்கு சொத்து, சுகம், வாகனம், தாய், இவற்றையெல்லாம் 4ஆம் இடத்தை குறிக்கும். அப்போ செவ்வாய் பகவான் தான் இவங்களுக்கு நம்ம அந்த நிலத்துக்கு அதிபதியாக வராரு. அந்த நிலத்து அதிபதியோட கிரகத்தோட கடவுள் யாருன்னு பார்க்கும்போது நம்ம முருகப்பெருமான் வர்றாரு, முருகராக வராரு. அப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனம் ஆயிடுறாரு, அதாவது நீச்சம் ஆயிடுறாரு, அல்லது அஸ்தமனம் ஆயிடுறாரு, அல்லது கேதுவோடு சேர்றாரு, அல்லது சனியோடு சேர்றாரு. இதெல்லாம் செவ்வாய் சேர்ந்தால் செவ்வாய்க்கு தான் பலவீனம். அப்போ செவ்வாய் பலவீனமானவங்களுக்கு இந்த வீடு, நிலம் இதெல்லாம் எளிதில் கிடைக்கிறதில்ல, ரொம்ப லேட் ஆகுது, தாமதமாகுது. அது சனியோடு சேர்ந்துச்சுன்னா ரொம்ப தாமதம். இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. சரி, இதுக்கு என்னதான் சார் பண்ணுறது, பிறந்தாச்சு அப்படிதான் கிரகங்கள் இருக்குது, எங்களுக்கு வீடு அமையறதுக்கு அல்லது நிலம் அமையறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லையா, நான் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க மக்கள். இருக்கு, அவங்கள கடவுள் பார்த்து நினச்சா எல்லாம் எதை வேணாலும் பண்ணலாம். அப்போ நீங்கள் அந்த செவ்வாய் பகவானோட கடவுளை நான் முருகப்பெருமான கெடியாக பிடிச்சிக்கணும். அவரோட வழிபாடு நீங்கள் முறையாக பண்ணணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மதியம் 1 to 2 கொடிமரம் இருக்கிற முருகர் கோயிலுக்கு நீங்கள் போய் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி அந்த செவ்வரளி பூ அவரோட பாதத்தில் வச்சு, எங்களுக்கு நல்ல வீடு அமையணும், நல்ல சொத்து அமையணும், நீ கொடு கடவுளை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஃபைட் பண்ணணும் முருகர்கிட்ட. இந்த மாதிரி ஒரு 9 வாரம் போகணும். செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் அந்த நேரத்தில் உச்சிகால பூஜை நடக்கும் முருகருக்கு. அப்போ உச்சிகால பூஜை பார்க்கும்போது உங்கள் செவ்வாய், உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற செவ்வாய் பலம் பெறுவார். அப்போ செவ்வாய் பலம் பெற்றுட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வீடு, நிலம், சொத்து, சுகம், வாகனம், தாய் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். அதனால் முருகர் பெருமாள்கிட்ட நீங்கள் முறையாக வழிபடுங்க. 9 வாரம் போயிட்டு 10ஆவது வாரம் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கிற ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அதாவது கிரை ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, நிலத்தெல்லாம் பதிவு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பதிவுத்துறை, அந்த அலுவலகம் சென்று ஒரு 1/4 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் அந்த முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு சொந்த வீடு அமையும், நல்ல சொந்த இடம் அமையும், உங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவு நல்லா இருக்கும்,
நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுவது அடியன் ஆட்டியம்பட்டி பழனியப்பன். நன்றி, வணக்கம்.